எஸ்சி மக்களுக்கு பூனா ஒப்பந்தத்தின் மூலமா ஆங்கிலேயர்களால் இடஒதுக்கீடு கிடைச்சிடுச்சு. இங்க இருக்கிறவங்களால எஸ்சி மக்களுக்கான உரிமைகளையும் சலுகைகளையும் கிடைக்கல. எஸ்சி மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை எங்களுடைய தலைவர்களால் பிரிட்டிஷ் ஆட்சியில அவங்க போராடி பெற்றுட்டாங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு முதல் சட்ட அமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்ட பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வரைவு குழுவோட தலைவராகி 2 வருஷம் 11 மாசம் 17 நாள் கடுமையான இன்னல்களுக்கு ஆளாகி சட்ட வரைவை கொண்டு வந்தார். அந்த வரைவு தான் கடுமையான விவாதங்களுக்கு பிறகு ஜனவரி 26 1950ல குடியரசு நாளா சட்ட நாளா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப சமீபத்துல கூட 2 நாளைக்கு முன்னாடி குடியரசு தினம் கடந்து போச்சு. அப்போ சட்டம் எழுதும் போதே எப்படியாவது பெண்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமான இடஒதுக்கீட்டு உரிமையை வாங்கி கொடுத்துடணும்னு கடுமையா முயற்சி பண்றாரு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். ஏன்னா இந்துத்துவ தீவிரவாதிகள் பெண்களுக்கான பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த விடமாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெண்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய சட்ட மசோதாவை நேரடியாவே பெண்கள் மசோதான்னு கொண்டு வந்திருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா அப்படி பண்ணிருக்கலாம். ஆனா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, பெண்களுக்கான மசோதான்னு சொன்னா இந்த இந்துத்துவ தீவிரவாதிகள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு இவர் நினைச்சு சூழ்ச்சியா இந்து சட்ட மசோதா இந்து கோட் பில்னு பேரை வச்சு நம்பி நடைமுறைப்படுத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சு இந்து கோட் பில்னு முன்வைக்கிறார். ஆனா இந்த சட்ட மசோதா விவாதத்துக்கு வரும்போது கடுமையான விவாதங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் நடக்குது, வெளியேயும் நடக்குது, கலவரம் நடக்குது. ஏன்னா பெண்களுக்கு உரிமை கொடுக்கறத பார்ப்பனியம் ஏத்துக்கிறது இல்ல. அப்ப இந்துத்துவ தீவிரவாதிகளால கடுமையான வார்த்தை தாக்குதலுக்கு ஆளாகிறார் பாபா சாஹிப் அம்பேத்கர். எல்லாம் மிரட்டுறாங்க பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும். அவருடைய உருவமே எரிக்கிற அளவுக்கான பிரச்சனைகள் போகுது. அப்போ பெண்களுக்கான சட்ட வரைவை இந்துத்துவ தீவிரவாதிகள் பெண்களை வைத்து எதிர்க்க வச்சாங்க பாராளுமன்றத்துக்கு வெளியில. இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில அன்றைய பிரதமர் நேரு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களிடம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா,